சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த வேத பாட கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஆன்லைனில் கேட்க போகிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த உயிர்ப்பின் சத்தியங்களை கர்த்தர் தொடர்ந்து இந்த 26வது வாரத்தை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உயிர்ப்பின் சத்தியங்கள் என்ற தலைப்பில் அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு நடத்தி வருகிறார். விசேஷமாக இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து விசுவாசத்தை குறித்து அதிகமான காரியங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 வாரங்கள் நமக்கு இந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை நம்மோடு பேசி கொண்டு வருகிறார். இன்றைக்கும் அந்த வார்த்தைகளை தான் ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. கடந்த வாரங்களில் நம்ம பார்த்தோம், விசுவாசத்தோடு கூட இணைந்தவைகளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். விசுவாசத்தோடு கூட விசுவாசமும் நல் மன சாட்சியம் என்ற தலைப்பில் ஆண்டவர் கடந்த நாட்களில் பேசினார். விசுவாசமும் ஜெபமும் என்ற தலைப்பில் ஆண்டவர் நம்மோடு பேசினார். கடந்த 2 வாரங்களாக விசுவாசமும் தைரியமும் என்ற தலைப்பில் ஆண்டவர் கடந்த 2 வாரங்கள் நம்மோடு பேசுகிறார். இந்த 3வது வாரமும் இதே தலைப்பில் விசுவாசமும் தைரியமும் என்ற தலைப்பில் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை நான் ஒருவர் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், இந்த விசுவாசமும் தைரியமும் என்ற தலைப்பில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட போகிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், இந்த பொல்லாத நாட்களிலே நீங்கள் எப்படி இருக்கணுமா? நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டால் நீங்கள் என்ன பண்ணணும்? மதியனராய் இராமல் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய் நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை புத்திசாலி அப்படின்னு சொல்றார். ஒருவேளை இந்த காலத்தை நீங்கள் வீணடிக்கிறவர்களாய் இருந்தீர்கள் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மதியற்றவர்களாய் இருக்கிறாங்க என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படி நாம மதியினராய் இல்லாம கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நம்ம ஆராய்ந்து அதை என்ன பண்ணணுமா? உணர்ந்து கொண்டு அதன்படி செய்யணும். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, அதாவது உலக சந்தோஷத்திற்கோ உலகத்தின் காரியங்களுக்கோ நம்மை ஒப்பு கொடுக்காம தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனங்களே, நாட்கள் எப்படி இருக்குதுன்னா பொல்லாதவைகளா இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த நாட்கள் பொல்லாதவைகள்? இன்னைக்கு யாராவது அவங்கள குறித்து யோசிக்காம அதிகமாய் அடுத்தவங்களை குறித்து யோசிக்கிறவங்க யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா? என்னையும் உட்பட தான் சொல்றேன். முதலாவது நாம, அதுக்கப்புறம் தான் அது யாரா இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. அப்போ நாம எப்படி இருக்கிறோம்? சுயநலமான உலகம் தான் முதல்ல நான், அதுக்கப்புறம் தான் அடுத்து யாரா இருந்தாலும் சரி. அப்போ உங்களை நீங்க என்ன பண்ணிக்கொள்ளணும்? பாதுகாத்து கொள்ளணும். எதுல இருந்து சொன்னா, இந்த உலகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம நினைச்சு கொண்டு இருக்கிறோம் இந்த உலகம் நல்ல உலகம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நமக்கு வசனம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நாட்கள் பொல்லாதவைகளானால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளுங்க. நீங்க இந்த உலகம் நல்லது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாட்கள் மிகவும் கொடியதான காலமாக வரப்போகுது. இதுவே கொடுமையா இருக்குது. ஆனால் இனி வரப்போற நாட்கள் நமக்கு மிகவும் கொடுமையான நாட்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால முடிஞ்ச வரைக்கும்
நம்முடைய காலத்தை நாம் என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும், பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது ஆங்கிலத்துல பார்த்தோம்னா இந்த வார்த்தை என்ன சொல்லணும் என்று சொன்னா, நம்முடைய நாட்களை நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆங்கில வேதாகமத்துல பார்க்க முடியும். அப்போ ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்றதுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நேரங்களையும் காலங்களையும் நாம என்ன பண்ணோம், பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்போ 1 மணி நேரம் நம்ம செலவிட்டிருக்கிறோம். அந்த நேரம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் வரும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அது வரவே வராது. அப்ப அதனால சொல்ற ஆண்டவர், உங்களுடைய காலத்தை நீங்க என்ன பண்ணி கொள்ளுங்கப்பா, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க நாட்களை வீணாக்கிறாதீங்க. உங்களுடைய நாட்களை மற்ற காரியங்களிலே நீங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறீங்க, செலவிட்டு கொண்டிருக்கிறீங்க. இவைகள் எல்லாம் நீங்க செய்யாமல் உங்களுடைய காலங்களை நீ என்ன பண்ணி கொள்ளுங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நாட்களை நீங்கள் எதெல்லாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கே ஒரு வேலை எடுத்து பாருங்களேன். உங்களுடைய நேரங்கள் காலையிலிருந்து நீங்க உட்கார்ந்து ஒரு பேப்பர்ல எழுதி பாருங்க. காலையில் நான் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன், அதுல இருந்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தேன், எவ்வளவு நேரம் என் நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளவு நேரம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்ம வேலை செஞ்சதை விட வேஸ்ட் பண்ணது தான் அதிகமா இருக்கும். ஆண்டவர் சொல்ற நம்முடைய காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கணும். தேவ சித்தத்தின்படி நாம நடக்கிறவர்களா இருக்கணும். ஏன்னா பெற்றோர்களே தம் பிள்ளைகளை எப்படி நடத்தணும்னு நினைப்பாங்க, நான் என்ன சொல்றேனோ என் பிள்ளை அதன்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதே தான் ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்து விரும்புகிறார். என் பிள்ளைக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய காரியத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனால் நாம ஒரு சிறிய காரியத்திற்காக ஆண்டவரோடு போராடி கொண்டிருக்கிறோம். அதுதான் ஒரு வேடிக்கையான விஷயம். எப்படி சொன்னா, கர்த்தர் நமக்காக ஒரு மேன்மையான காரியத்தை ஆயத்தப்படுத்தி அவர் வச்சு கொண்டிருக்கிறார். ஆனா அந்த மேன்மையான காரியங்கள் எல்லாம் நான் விட்டுட்டு எதுக்காக ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், அழிந்து போகிறதும் காணாமல் போகிறதும் ஒண்ணுமே இல்லாம போற காரியங்களை தான் நாம இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், பின்பற்றி கொண்டிருக்கிறோம், விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம், தேடி கொண்டிருக்கிறோம், பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதுலதான் நம்முடைய நேரங்களை நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், செலவிட்டு கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லுது, இந்த உலகம் என்ன பண்ணுமா, வெந்து பூதங்கள் வெந்து அழியும் சொல்லுது. அப்படின்னா நம்முடைய சரீரங்கள்லாம் இந்த உலகத்துல கடைசி நாட்கள் எப்படின்னா, நம்ம மேல வெயில் படும்பொழுது என்ன ஆகுமா, இந்த பூதங்கள் அப்படியே எரியுமா. அந்த வெயில் அவ்வளோ ஆக்ரோஷமான நாட்கள். நீங்கள் 2 பேதுரு 1 பேதுருலாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அந்த நாட்களில் நாம என்ன பண்ணக்கூடாது, கடந்து சொல்லக்கூடாது. அதுக்குள்ள ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே நான் என்ன பண்ணோம், அதுக்குள்ளே என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு என்ன பண்ணுங்க, என்னை எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறவன் இந்த உலகத்துல வாழணும்னு ஆசைப்படவே மாட்டான். அப்போ உங்க இருதயத்தை கேட்டு பாருங்க. ஒருவேளை நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, கொஞ்சம் குறைவுல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நிச்சயமாகவே அதுதான். ஒரு பரிசுத்தவான்களை ஊழியம் செய்யறவங்கலாம் கேட்டு பாருங்க, என்னைக்கு ஆண்டவர் வரும்பா, நான் ஆண்டவரோடு சேரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. விசுவாசி கூட நல்ல முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகள் இல்ல, தேவனுக்குள்ள ஐக்கியப்படுகிற விசுவாசிகள்லாம் அப்படிதான் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. எப்போ என் தேவன் வருவார் இல்லையா, எப்போ வருவார், நான் அவரோடு சேர்ந்து. நீங்க டிடிஎம் பாட்டெல்லாம் எடுத்து பாருங்களேன். அதுல அந்த எத்தனை ஸ்டான்ஸா இருந்தாலும் அந்த ஒரு வரி, இந்த சியோனை குறித்ததான வரிகள் இல்லாம இருக்கவே இருக்கு. ஏன்னா நாங்க அதுல இருந்து அந்த சபைகள் இருந்து நாங்க வந்ததுனால நாங்க நல்லா அதுல அறிஞ்சிருக்கிறோம், புரிஞ்சிருக்கிறோம். அதுல நாங்க வளர்ந்ததுனால எங்களுக்கு அதை பத்தி தெரியும். ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த உலகம் நமக்கு மிகவும் கொடியதுதான், நமக்கு தேவையில்லாததுதான். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம என்ன பண்ண போறோம், போப்போம். ஒரு எப்படி நம்ம ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி தான். இதான் இவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க, அவ்வளவுதான். ஒரு நாள் நம்ம கடந்து நம்ம வீட்டுக்கு போகும். அதுக்காக உங்களுடைய காலங்களை நேரங்களை நீங்க என்ன பண்ணிக்கொள்ளுங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. அங்க போறதுக்கு, அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு
உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அதுக்குதான் ஆண்டவர் இந்த இடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், கடினமான இடத்தை கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல என் பிள்ளை சரியா இருக்கிறானா, சரியா நடந்து கொள்ளுகிறானா, அப்படி சரியா நடந்து கொள்கிறவனுக்கு தான் எங்க இடம் உண்டு, பரலோகத்துல இடம் உண்டு. எல்லாருக்கும் பரலோகத்துல இடம் உண்டு அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆண்டவருடைய நீதியின்படியும் உண்மையின்படியும் அவரை கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவரை உறுதியாய் பிடிச்சு கொள்ளுகிற ஜனம் தான் எங்க போகும், அவரோடு கூட சேர்க்கப்படும். இங்க எல்லா காரியங்களையும் செஞ்சு கொண்டு, எல்லா காரியங்களிலும் ஈடுபட்டு கொண்டு, எல்லா உலக சிநேகங்களிலும் ஈடுபட்டு கொண்டு, உலக ஆசைகளில் நம்ம வாழ்ந்து கொண்டு பரலோகத்துக்கு போவோம் என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்குள்ள ஆசையோ இல்ல எண்ணங்களோ இருக்குமானால் இன்னைக்கு அந்த காரியத்தை உங்களுடைய இருதயத்திலோ இல்ல உங்க சந்தையிலிருந்து எடுத்து போட்டுருங்க. ஏன் என்று சொன்னால், ஒருவன் உலகத்தை சிநேகிப்பானால் நிச்சயமாகவே என் கர்த்தரை சிநேகிக்க முடியவே முடியாது. இந்த உலகத்துல வாழ்றவன் நிச்சயமாகவே உலகத்தின் மீது ஆசையா இருக்கிறவன், இந்த உலகத்தின் மீது அன்பா இருக்கிறவன், இந்த உலகத்துல மூழ்கி இருக்கிறவன் நிச்சயமாகவே அது யாரா இருந்தாலும் சரி, நிச்சயமாய் உண்மையாய் ஆண்டவரை நேசிக்க முடியவே முடியாது. நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன், அதெல்லாம் எடுபடவே எடுபடாது. எப்படினாலும் அவனுக்குள்ள உள்ள என்ன இருக்கும், அந்த உலக ஆசை இருக்கும். அந்த உலக ஆசைகளை நாம வெறுக்கணும், உலக காரியங்களை நாம வெறுக்கணும், நம்முடைய காலங்களை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். உங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளணும், உங்க விசுவாசமும் தைரியம் நிறைந்ததா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்கிறப்பா நல்லதுதான், ஆனால் உன் விசுவாசம் எந்த இடத்துல இருக்குது அதை தான் நீங்க ஆராயணும். உன் விசுவாசம் தைரிய கலந்த விசுவாசமா இருக்கிறதா, தேவனுக்காக எதையும் செய்யறதுக்கு தைரியமா இருக்கிறீங்களா, தேவனுக்காக உண்மையாய் ஊழியம் செய்யறதுக்கு தைரியமா இருக்கிறீங்களா, உண்மையாய் தேவனை தேடுகிறதுக்கு தைரியம் உள்ளவரா இருக்கிறீங்களா. உன் குடும்பம் உன்னை எதிர்த்தாலும், உங்களை உதறி தள்ளினாலும், உங்களை உதைச்சாலும், என்ன பண்ணாலும் சரி, தேவனை நீ உறுதியா பிடிச்சு கொண்டு இருக்கிறியா, தைரியமா இயேசுவை நீ சொல்லுகிறதுக்கு தைரியம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா, அதை தான் ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து இந்த நாள்ல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக இடங்களில் தேவனுடைய வார்த்தைகளை நிச்சயமா சொல்லவே முடியாது, அதெல்லாம் அந்த காலம் இல்லையா. இப்போ எங்கேயுமே ஆண்டோடைய வார்த்தையை தைரியமா பிரசங்கிக்க முடியல. இங்க தமிழ்நாட்டிலே, நான் நார்த் இந்தியா அதெல்லாம் எங்கேயும் நான் போகல, இங்க தமிழ்நாட்டிலேயே தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ண முடியல, பிரசங்கிக்கிறதுக்கு நமக்கு தைரியம் வேண்டியதா இருக்கிறது. அநேக இடங்களில் நமக்கு கேள்விகளை எழுப்புறாங்க, எங்க இருந்து வரீங்க, என்ன பண்றீங்க, எதுக்காக இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மை விசாரிக்கிறதுக்கு ஏராளமான இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் தைரியம் இல்லாமல் அந்த வார்த்தைகளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது சொல்லாம விட்டுடுறாங்க. நாங்க எங்களுடைய கிராம ஊழியர்களுக்கு நாங்கள் கடந்து செல்லும் பொழுது கிட்டத்தட்ட நாங்கள் 1 வருஷம் இந்த கிராமத்தை சுற்றி வந்தோம், நடந்தோம், எவ்வளோ காரியங்களை ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அந்த இடங்களில் எங்களால் சுவிசேஷம் சொல்லவே முடியாது. நான் ஒரு வாட்டியும் அந்த பாஸ்டர் நானும் ரொம்ப கடினப்பட்டு கஷ்டத்தோடு தான் வருவோம். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் எங்களால் அந்த இடத்துல சுவிசேஷத்தை சொல்றது கூட எங்களுக்கு முடியல அந்த இடத்துல. அப்புறம் எங்களுக்கு ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த இடத்துல நாங்கள் மாதம் போகும்போதெல்லாம் அந்த இடத்துல என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணிட்டு வர கர்த்தருக்கு உதவி செய்தார். இன்னைக்கு அதை கொண்டு ஆண்டவர் அந்த இடத்துல தைரியமாய் நாங்க என்ன பண்றோம், ஊழியங்களை தெருக்களிலே நின்று நாங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கோம், பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். கடந்த மாசம் 2 குடும்பம் சேர்ந்து நாங்க என்ன பண்ணோம், என்னுடைய நானும் என் மனைவியும் பாஸ்டர் அஜி அவருடைய மனைவி பிள்ளை எல்லாம் நாங்க என்ன பண்ணோம், ரோட்ல நின்று தேவனுடைய வசனத்தை என்ன பண்ணோம், பிரசங்கித்தோம். என்னைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தைரியம் இல்லாமல் நாங்கள் சுத்தி கொண்டு இருந்தோம் அந்த இடங்களில். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அந்த விசுவாசத்தையும் தைரியத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தைரியம் நமக்குள்ள வேணும்னா ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்கணும். சும்மா நமக்கு தைரியம் வந்துடாது. நாங்கள் 2 வருஷம் அந்த இடத்துல வெறுமையாய் சுத்தி கொண்டு இருந்தோம். நாங்கள் பேசுவோம் உட்காந்து, என்னையா இது வெறுமையா சுத்தி கொண்டு இருக்கிறோமோ இந்த கிராமங்களை. ஆனால் அன்றைக்கு அந்த கிராமங்களை சுத்தி சுத்தி நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் தான் கர்த்தர் இன்றைக்கு அந்த இடங்களில் என்ன பண்ண முடிஞ்சது, ஊழியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நாம வெறுமையா இருக்கிறது போல இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல என்ன ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, ஒண்ணுமே இல்லாத போல இருக்குது, வெறுமையா இருக்கிறது, என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில போல இன்னைக்கு
இன்னைக்கு இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத் தருவார். அல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் நம்மளை கொண்டு போனாலும் அதுல ஒரு மேன்மையான காரியம் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எந்த சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் நம்மை கொண்டு போனாலும் அதுல ஒரு காரணம் உண்டு. அது ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். தானியேல் என்ன பண்ணிட்டாங்க, சிங்க கெபியில கொண்டு போய் போட்டாங்க. அந்த ராஜா தானியேல் மேல ரொம்ப பாசம் வச்சுட்டாரு. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, அங்க இருக்கிற அதிபதிகள்லாம் தானியேல் மேல குற்றத்தை சொல்லி எப்படியாவது தானியேலை கொன்னுறணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அந்த சிங்க கெபியில போட்டுட்டாங்க. அப்போ அந்த ராஜா, உங்கள் தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராக இருந்தால் என்னை விடுவிக்கட்டும் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, நைட்டு போயிட்டாரு. அவருக்கு என்னன்னா, நாளைக்கு வரும்போது தானியேல் இருக்க மாட்டான், தானியேலோட எலும்பு மட்டும்தான் இருக்கும். எலும்பு கூட இருக்குமான்னு தெரியல, ஏன்னா பசியா இருக்குது. சிங்கம் என்ன பண்ண போது அந்த சிங்கம் தெரியல. காலையில உங்க கடவுள்களை காப்பாற்ற முடியுமானா, நீ என்ன பண்ணட்டும், காப்பாற்றட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் நைட்டு போயிட்டாரு. ஆனால் அவருக்கு என்ன பண்ண முடியல, அங்க போய் தூங்க முடியல. காலையில வசனம் சொல்லும், நல்லா தெளிவா சொல்லும், காலையில எழுந்து ஓடி வந்து அந்த சிங்க கெபியை எட்டி பார்க்கிறாரு. அங்க 2 சிங்கங்களும் என்ன பண்ணிருக்கு, சும்மா இருக்குது. தானியேல் அங்கே உட்கார்ந்து ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, உங்கள் தேவன் நிச்சயமாகவே உண்மை உள்ளவர், உன்னை விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க வாழ்கிற வாழ்க்கை, நீங்க உங்க விசுவாசம், உங்க தைரியமும் உங்களை எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் உங்களை விடுவிக்க கர்த்தரால் முடியும். அவர் வல்லவராய் இருக்கிறார் இல்லையா? அந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கணும். கர்த்தர் உன்னை விடுவிப்பார் என்று சொல்லி அந்த விசுவாசம் முதல்ல உங்களுக்குள்ள இருக்கணும். கர்த்தர் என்னை விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு, அந்த தைரியம் உனக்குள்ள இருக்கணும். பேசுகிறது மாத்திரம் இல்ல, உங்க விசுவாச வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கணும், அவரை அறிகிற அறிவில வளரணும். அதுதான் கடந்த வாரத்துல 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம். அவரை அறிகிற அறிவில, நல்லா புரிஞ்சுக்கணும், அவரை அறிகிற அறிவில, அவரை அறிகிற அறிவில். அதனாலதான் நமக்கு இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது, அவர் என்னை விடுவிக்க வல்லவர் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் ஒருவேளை தெரியாது இருக்கும் என்று சொன்னா, ஏன் அது நமக்கு தெரியல? என்னை விடுவிக்க ஏன் தானியேலுக்கு தெரிஞ்சது போல ஏன் எனக்கு தெரியலன்னு சொன்னா, அவரை அறிகிற அறிவில நாம குறைவுள்ளவரெல்லாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதே போலதான் என்ன பண்ணாங்க, தூக்கி அவனை எங்க போட்டாங்க, எரிகிற அக்கினில. என்ன 3 பேர் தான் போட்டோம், 4ஆம் மனுஷன் ஒருத்தன் இருக்கிறானே, அவனை என்ன பண்ணுங்க, உடனே அந்த சூளையை அதிகமா 7 மடங்கு, ஒண்ணுமே ஆகல. வசனம் சொல்ல, அவன் ஒரு புகையோ இல்லை எரிகிற எந்த ஸ்மெல்லு கூட வரல. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் விடுவிப்பார் என்று சொன்னால், எப்படி விடுவிப்பார் என்று சொன்னா, ஒரு தூசி கூட நம்ம மேல படாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை விடுவிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா உங்க மேல ஒரு தூசியோ ஒரு துரும்போ படவே படாது. அவரை அறிகிற அறிவில நம்ம வளரும் பொழுது உங்களை ஒருவனும் உங்களை மேற்கொள்ள முடியவே முடியாது. உங்க தூசி, அவனுடைய தூசி கூட என்ன பண்ண முடியாது, படவே முடியாது இல்லையா? தாவீதை கொலை பண்ணதுக்கு சவுல் எத்தனையோ அனுப்பிச்சான், ஆனா அவனால என்ன பண்ண முடியல, அவனை கொலை பண்ண முடியல. ஆனா என்ன பண்ணிட்டான், தாவீது ஒரு சால்வையின் ஓரத்தை அழுத்துட்டு எடுத்து வந்து காட்டுறான். உன்னை நான் கொல்றதா இருந்தா நான் எப்பயோ உன்னை கொண்டு இருப்பேன் யான்னு காட்டுறான். அப்ப பாத்துங்க, ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவனை விடுவிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அவர் விடுவிக்காம இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும், அந்த தைரியம் எனக்குள்ள இருக்கணும். விசுவாசத்தோடு கூடிய தைரியம். யோசிச்சு பாருங்க, தானியேல் என்ன சிச்சுவேஷன் இருந்திருப்பான். உள்ள சிங்க கெபியை கொண்டு போறாங்க, ஆனா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு, என் தேவன் என்னை காப்பாற்றுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யணும். தானியேலுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை கிரியை செய்தது போல
உங்க வாழ்க்கையிலும் கிரியை செய்யணும். அப்பேற்பட்ட விசுவாசம் எனக்குள்ள இருக்கணும். அப்பேற்பட்ட தைரியம் எனக்குள்ள இருக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த தைரியம் எனக்குள்ள இருக்கணும். எனக்காக எல்லாத்தையும் அவர் செஞ்சு வச்சிருக்கிறார். அவர் ஏற்கனவே சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? செய்து முடித்தார். அதுதான் வசனம் சொல்லுது, எனக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்ய போகிறார்கள். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எனக்காக எல்லாத்தையும் முடிச்சுட்டார். நான் அதுல சரியா இருக்கணும். நீங்க விசுவாசத்துல தைரியமா இருங்க, விசுவாசத்துல உறுதியா இருங்க. அதுதான் ஆண்டவர் ரொம்ப விரும்புகிற காரியம். இல்ல கடைசி ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பேசினார் விசுவாசத்தை குறித்து. அநேக வேதத்துல விசுவாசங்களை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? கடுகளவு விசுவாசம், இஸ்ரவேலுக்குள்ளே இல்லாத விசுவாசம், அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். அப்பேற்பட்ட சாட்சிகள் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் சொன்னோம், ஐயோ நான் யார் இடத்துலையும் இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலையேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை குறித்தோம், என்னை குறித்தோம் என்ன பண்ணணும்? சாட்சி சொன்னேன். என் பிள்ளையாப்பா என்னை நம்புது, என்னை விசுவாசிக்குது, என்னை தேடுது, நான் செய்வேன் என்ன நம்புது. அதுதான் என் பிள்ளைன்னு ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன பண்ணணும்? சாட்சி கொடுக்கணும். பிசாசு நம்மளை பார்த்து நக்கல் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ணிட்டு பேங்க் வாசல்ல போய் நிக்கிறான், கடகாரன் வீட்டு வாசல்ல நிக்கிறான், அங்க நிக்கிறான், இங்க நிக்கிறான்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? நம்மளை பரியாசம் பண்ணக்கூடாது. என்னுடைய விசுவாசம் எப்பேற்பட்டதா இருக்கணும் என்று சொன்னால் தேவனை உறுதியாய் பிடித்து கொண்டு தேவனை நம்பி அவரை என்ன பண்ணணும்? தேடுகிற ஜனமுள்ளவர்களாய் காணப்படணும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? 2 பேதுரு புத்தகம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்க நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்ததியில் காணும்படும்படி ஜாக்கிரதையாயிருங்க. ஆண்டவர் சொல்ற, ஜாக்கிரதையா இருப்பா. என் சமூகத்துல நீ எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு தேவ சமூகம் அலட்சியமாய் காணப்படுகிறது இல்லையா? சபைன்னா இன்னைக்கு ஒரு அலட்சியமான காரியங்கள். ஆனால் சொல்றார், ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்க நீங்கள் கரையற்றவர்களாய், என்ன சொல்றாரு? கரையற்றவர்களாய், நீங்க குற்றமில்லாதவர்களாய், பிழை இல்லாதவர்களாய் சமாதானத்தோட அவருடைய சந்ததியில் காணப்படணும். ஆண்டவரே எப்படி இருக்கணும்னு நம்மளை ஆசைப்படுறாருன்னு சொன்னா, நாம பெர்ஃபெக்டா இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். ஏன்னா அவர் பெர்ஃபெக்ட். நம்முடைய ஆண்டவர் எப்படி பெர்ஃபெக்டா இருக்கிறாரோ அதே போலதான் நம்மளும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு? பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறதுல ஒன்றும் என்ன பண்ணுது? தப்பே இல்லையே, இல்லையா? எப்படி ஒரு டாக்டரோட பிள்ளை எப்படி டாக்டர் ஆகணும்னு அவங்க தகப்பன் ஆசைப்படுறாரோ, எப்படி வக்கீலுடைய பிள்ளை வக்கீல் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ, ஒரு போலீஸோட பிள்ளை எப்படி போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ, அதே மாதிரி ஒரு டீச்சர்ஸ் எப்படி அவங்க பிள்ளை என்ன போல என்ன பண்ணணும்? டீச்சர்ஸா வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதே போலதான் நாமளும் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார், நீதிபரராக இருக்கிறார், நியாயாதிபதியா இருக்கிறார். அவர் அவருடைய பிள்ளைகளை ஆசைப்படுகிறது தப்பே இல்லை, உண்மைதானே? நம்மளை ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அப்பா போலதான் பிள்ளை இருக்கணும்னு சொல்லி எப்பவுமே பெற்றோர்கள் ஆசைப்படுவாங்க. அப்போ ஆண்டவர் நம்மையும் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறாரா? கரையற்றவர்களா. ஏசப்பா மேல எந்த கரையும் கிடையாது. அவர் எப்படி இருக்கிறாரு? பிழை இல்லாதவராக இருக்கிறார். அப்ப நாமளும் அவருடைய சமூகத்துல கரையற்றவர்களாய், பிழை இல்லாதவர்களாய் காணப்படணும். அதுக்கு நீங்க எப்படி இருங்க? ஜாக்கிரதையா இருக்கணும். நாம எப்படியாவது கரைப்படுத்திடணும், நம்ம எப்படியாவது பிழை உண்டாக்கிடணும் அப்படின்னு சொல்லி பிசாசு போராட்டத்தை கொண்டு வரணும். இன்னைக்குதான் நான் உண்மையா இருக்கணும், இன்னைக்குதான் நான் சபைக்கு சீக்கிரமா வரணும், இன்னைக்குதான் நான் ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி வாஞ்சையோடு இருப்போம், விருப்பத்தோடு இருப்போம். இன்னைக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் ஜெபம் பண்ணலான்னு இருப்போம். அன்னைக்குதான் ஏதாவது ஒரு வேலையை என்ன பண்ணுவான்? பிசாசு கொண்டு வந்து கொடுப்பான். அன்னைக்குதான் சபைக்கு போகாத மாதிரி தடை கொண்டு வருவான். அன்னைக்குதான் இல்லாத சொந்தக்காரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவான். அன்னைக்குதான் தேவையில்லாத பிரச்சனை நம்மள என்ன பண்ணுவோம்?
தேடி வரும். எப்படியாவது நம்மை கரப்படுத்திடணும், எப்படியாவது நம்மளை பிழையாக்கிடணும், கை நீட்டி சுட்டி காட்டணும்ல. உன் பிள்ளைன்னு சொன்னியே, பாத்தியா எப்படி இருக்கிறான், நீ பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறியா, அங்க பாரு சாக்கடையில் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான், புரண்டு கொண்டு இருக்கிறான். நீ உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன், அங்க பாரு அவன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான், டாஸ்மாக் கடையில இருக்கிறான், அந்த கடையில இருக்கிறான், இந்த கடையில இருக்கிறான்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுவான், ஆட்கள்கிட்ட சொல்லுவான், நீ நினைக்கிற உன் பிள்ளை இப்படி வருவான்ட்டு, ஆனா உன் பிள்ளை இப்படி இருக்கிறானே, நீ உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறியே, கரை இல்லாதவனா இருக்கணும்னு நினைக்கிறியே, அவனை பரிசுத்தமானா மாத்திரம்னு சொல்லி நீ என்ன பண்ணிருக்கிற, போராடி கொண்டு இருக்கிற. ஆனா அவன் என்ன பண்றான், இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான்னு சொல்லி நம்மளை குறித்து அவன் குறை சொல்லி கொண்டு இருக்கிறான். ஏன்னா பிசாசோட வேலை என்னது, குறை சொல்றதுதான் வேலை. நம்மளை எப்படியாவது நீதிமானா மாத்திர மாட்டோமான்னு நினைக்கிறவர் தான் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை குறித்து குறை சொல்றவங்களா சொல்லிட்டு போட்டோம், உங்களை கரையாக்குறாங்களா ஆக்கிட்டு போட்டோம், உங்களை கஷ்டப்படுத்துறாங்களா கஷ்டப்படுத்திட்டோம், உங்களை நஷ்டத்தை உண்டாக்குறாங்களா நஷ்டத்தை உண்டாக்கட்டும். ஆனா அவரை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுல இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவரா இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம தேவ சமூகத்துல இருக்கணும், தேவனை தேடி இருக்கணும், தேவனை நம்பி இருக்கணும், அவரை விசுவாசத்து இருக்கணும். அந்த விசுவாசத்தில் நாம எப்படி இருக்கணும், தைரியம் உள்ளவர்களா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கடந்த வார்த்தையோடு நம்ம வாசித்தோம், நம்ம ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு செய்வார் என்று சொல்லி அவரை விசுவாசிக்கிறதே நமக்கு தைரியம் என்று வசனம் சொல்லிடுது. அவரை விசுவாசித்து அவர் எனக்காக செய்வார், அவர் தான் எனக்கு வழி, அவரை தவிர எனக்கு எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்புகிறது தான் நமக்கு தைரியமாக இருக்கிறது என்று சொல்லி கடந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ விசுவாசமா இருக்கிறது தேவனிடத்துல எப்படி இருக்கணும், பிழை இல்லாமல் கரை இல்லாமல் எந்த குற்றமும் நம்ம மேல செலவில்லாம பார்க்கணும். பிசாசு நம்மளை மேற்கொண்டு விட்டுறவே கூடாது. நம்ம ஏதாவது குற்றப்படுத்தணும்னு பார்ப்போம், ஆனால் அதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. நம்ம வளரணும், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அவரை அறிகிற அறிவில் நாம வளரணும் இல்லையா. ஒரு பிள்ளை வளர்ச்சி இல்லைன்னா இப்போ பெற்றோர்கள் கஷ்டப்படுவாங்க, என் பிள்ளை என்னையா இது 10 வயசு ஆயிடுச்சு, ஆனாலும் என் பிள்ளைக்கு 2 வயசு இருக்கிற குணம் தான் இருக்குது, விளையாட்டு குணமா இருக்குது. பெற்றோர்கள் தான் கேட்டு பாருங்களேன், என் பிள்ளை என்ன பண்ணுது, படிக்கவே மாட்டேங்குது, என் பிள்ளை விளையாட்டு குணமாவே இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க. அப்ப அந்த அப்பேற்பட்ட காரியங்களை வளர்ச்சி அடைகிறதுல அந்த பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, கவனத்தை செலுத்துறாங்க. அப்போ ஆண்டவருக்குள்ள நீங்களும் நானும் வளரணும். ஆண்டவர் ஆசைப்படுறார், என் பிள்ளை வளரணும், இந்த வருஷம் இருந்தது போல இல்லை, அடுத்த வருஷம் என் பிள்ளை இன்னும் நல்லா வளரணும், இன்னும் நான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அதற்கேற்ற காரியங்களில் நாமளும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளணும். அந்த விசுவாசத்துல நம்ம காத்து கொள்ளணும், அந்த தைரியத்துல நம்மை பாதுகாத்து கொள்ளணும், நம்மை அதுல அறிவில இன்னும் அதிகமாய் நம்மை தேர்ச்சிப்படுத்துகிறதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். ஏதோ வந்துட்டோம், இருந்தோம், சாப்பிட்டோம், என்னைக்கு சாப்பிடுறதோ அது வரைக்கும் இருந்துட்டு போறோம் அப்படின்றது இல்லை நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தை வச்சிருக்குது இல்லையா. எல்லாருக்குமே ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவரால உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம கேட்கணும், ஆண்டவரிலிருந்து கேட்கணும். ஆண்டவரே, என்னை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்கப்பா, என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரை கேளுங்க. நிச்சயமாகவே நீங்க கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்துவார். ஒருவேளை நம்ம குறித்து ஒண்ணுமே திட்டம் இல்லாம இருக்கிறோம், ஏதோ வேலை கிடைச்சிச்சு, அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிற வரையும் இருந்துட்டு போவோம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை நம்ம இருக்கக்கூடாது. அதுல ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், உமக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக அந்த திட்டத்தை உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்துவார். நான் இல்லப்பா உன்னை கொண்டுலாம் நான் ஒண்ணுமே செய்ய போறது இல்லை, இத்தனை வருஷம் வரைக்கும் நீ இருந்துட்டு நீ செத்துரு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டார். நாம நினைச்சிருப்போம், என்ன ஆண்டவரே என்னை கொண்டு இப்பேற்பட்ட திட்டமா, நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். மோசே பார்த்து சொன்னா இல்லையா, மோசே ரெடியா இருந்துக்குப்பா, உன்னை கொண்டு நான் என்ன பண்ண போறேன், பெரிய ஜனங்களை உன்னை கொண்டு தான் நடத்த போறேன். மோசே சொன்ன, ஆண்டவரே நானா, என்ன சொன்னா, நானா, என்ன கொண்டா,
எனக்கு பேசவும் தெரியாது, எனக்கு திக்குவாய் நான் என்னையா பண்ண போறேன், நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, வேற யாராவது பார்த்துங்க. இல்ல, உன்னை கொண்டுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, உங்களை கொண்டுதான். ஆடு மேய்த்திருந்தவன் அரசனாய் மாறினான் இல்லையா? அவங்களுடைய திட்டங்களை ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தி, உங்க திட்டங்களை நீங்க கேளுங்க ஆண்டவர் சமூகத்துல. ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கும் பொழுது உங்க திட்டங்களை ஆண்டவர் நிச்சயமாகவே வெளிப்படுத்துவார் இல்லையா? என்னுடைய திட்டம் வேற, நான் ஒன்னா ஆகணும்னு நினைச்சு என் திட்டத்தை நான் அதுல பார்த்துட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உன்னுடைய திட்டம் அது இல்லை, நீ எனக்காக வேலை செய். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். அதே போல உங்களுக்கு என்ன திட்டங்களை வச்சிருக்கிறாரோ தேவ சமூகத்தில் காலையில உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் அமைதெல்லாம் உட்காந்து ஆண்டவரோடு பேச, ஆண்டவரே என்னுடைய திட்டம் என்ன, என்னை உருவாக்கினதற்கு என்ன இல்லையா? எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்கினார், ஆனால் உங்களையும் என்னையும் அவருடைய கரங்களினாலே நம்மை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அதிலேயே புரிஞ்சுக்கணும், நீங்களாம் நாமெல்லாம் யாரு? விசேஷமானவர். அப்போ ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார்னா, ஒரு பொருளை உருவாக்குறாருன்னா ஒன்றும் சும்மா ஒன்றும் உருவாக்கிட மாட்டார் இல்லையா? மோசேக்கு ஒரு திட்டம்னா உங்களை குறித்தும் ஒரு திட்டம், என்னை கொண்டும் ஒரு திட்டம். அந்த திட்டத்திற்கு உங்களை நீங்க என்ன பண்ணுங்க? பயன்படுத்தி கொள்ளுங்க, உருவாக்கி கொள்ளுங்க. அதற்கேற்ற ஸ்கில்ஸை நீங்க வளர்த்துக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிடணும்? நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். நான் இங்க நின்று இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறேன்னா ஏதோ ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு, அதுக்கு என்ன பண்ணிக்கொண்டேன்? என்ன ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். 5 வருஷம் இதுக்காக என்னை என்ன பண்ணிக்கொண்டேன்? ஆயத்தப்படுத்தி என்னை சரி செய்து. நான் நான் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆண்டவர் சொன்ன உடனே ஒரு பர்ஃபெக்ட் நான் உடனே அன்னைக்கே பிரசங்கம் பண்ணல இல்லையா? கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு 13 வருஷம் நான் என்ன பண்ணிருக்கிறேன்? காத்திருக்கிறேன். அப்போ ஒவ்வொருவரும் அந்த திட்டத்துக்கு நம்மை சரி பண்ணி கொள்ளணும். நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை உடைக்கணும். தேவையில்லாத காரியம் இருக்கும், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? அதெல்லாம் ஒதுக்கி அதை ஆண்டவர் சமூகத்தை கொடுக்கும் போது ஆண்டவர் அதை சரி செய்து கடைசியில ஒரு காரியமாய் கொண்டு வந்து வைப்பார். இன்னைக்கு நிறைய பேர் அந்த காரியங்களுக்கு தன்னை செவி கொடுக்காத காரணம்னா, ஆண்டவர் உடைக்கும் போது அது ஒரு சில காரியங்களை எடுத்துடுவார். அந்த காரியம்லாம் நமக்கு கஷ்டமா இருக்கும். அது நம்முடைய இருதயங்கள் என்ன பண்ணாது? ஏற்றுக்கொள்ளாது. அதனாலதான் நிறைய விஷயங்களை நம்ம இழந்து போகிறோம். ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், தேவனுடைய திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், விசுவாசமாக இருப்போம், தைரியமாக இருப்போம். கர்த்தர் செய்கிறது எல்லாமே என் வாழ்க்கைக்கு நல்லது, நன்மை எல்லாமே எனக்கு நேர்த்தியாய் நடக்கும் சொல்லி விசுவாசிங்க, நம்புங்க. அவரை உறுதியாய் பிடிச்சு கொள்ளும் பொழுது கர்த்தர் ஒரு பொழுதும் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என் வாழ்க்கை எல்லாவற்றையும் நன்மையான காரியங்களை செய்வார்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? இந்த விசுவாசத்தோடு தைரியமா இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.